ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி பிளான் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓஆர்பி எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்போட நவ் அப்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்புக்கு வீடியோ போட சொல்லி ஒரு சில மெம்பர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. பட் இந்த ஆப் வந்து நான் டீமுக்கு வந்து கொடுத்துருந்தேன். பட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் ரீசன் வந்து நான் வேண்டாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இந்த ஆப்பில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் வராது. ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் அப்படின்னாலே நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, நான் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். பட் இந்த ஆப்பில் ப்ராஃபிட் வராது. ஒரு சில ஆப் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே நம்மளுக்கு எடுக்க முடியாமல் சின்ன அமௌண்ட் நமக்கு லாஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே இது நீங்கள் யாரு கீழே ஜாயின் பண்ணாலும் அவங்க சைட் போனஸ் கொடுத்தாலும் அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட் வராத மாதிரி ஒரு சில ஆப் இருக்கும். அந்த மாதிரி ஆப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அது வேஸ்ட்டு தான். ஒரு சின்ன ப்ராஃபிட்டாவது யாராவது சைட் போனஸ் கொடுத்து அந்த அமௌண்ட் வருது அப்படின்னா கூட சரி, இது ஓகே, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் இந்த ஆப்பில் நம்ம சைட் போனஸ் கொடுத்தா கூட இதில் வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியாது. ஸோ ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த ஆப் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் டீமுக்கு ஸ்கிப் பண்ணியிருந்தேன். பட் இந்த ஆப் பற்றி நிறைய மெம்பர்ஸ் வந்து யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறீங்க, இன்னொன்று குரூப்பில் வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிங்க. ஸோ இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்போட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி பேஸில் கொஞ்சம் ப்ராஃபிட் வராத மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஏப்ரல் 10 வந்து லான்ச் ஆகிருந்து. ஓகேவா? ஸோ ஏப்ரல் 10 லான்ச் ஆகி கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே ஓப்பனிங்கில் தான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், அதாவது ஆப் வந்து இப்போது விட்ராவல் வந்து இதில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதாவது ஆப் ஓப்பனிங்கில் இருக்குது, நீங்கள் விட்ராவை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆப் வந்து உடனே க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஆப் ஓப்பனிங்கில் தான் இருக்கும். பட் விட்ராவை தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன்னா தெரியாத மெம்பர்ஸ் இந்த ஆப் பற்றி இது வந்து நல்லா ப்ரமோட் ஆகிருக்கும் அப்படிங்கிற இதில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் வருங்கிற தாட்டில் வந்து நிறைய மெம்பர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி ஃபீஸ் மாதிரி, அதாவது இப்போ இதில் இண்டஸ்ட்ரியல் சோலார் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இதில் 340 ரூபா போட்டால் டெய்லி உங்களுக்கு 170 ரூபா வரும்னு நினச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் 36 நாள் வரும், 6120 ரூபா வரும்னு நினைப்பீங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு ₹1 கூட வராது. ஆக்டிவிட்டி பேஸ்டுன்னு வந்துட்டு அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வரவே வராது. அதே மாதிரி இது டேஸ் கேல்குலேஷன் வச்சு பார்க்கும் மோஸ்ட்ல ஏப்ரல் 10 லான்ச் ஆயிருக்கு. இதில் ஃபுல்லாகவே 36 நாள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் வந்து 36 நாள் வந்து ரன் ஆகாது. ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு 25 நாள் தான் நம்ம இந்த ஆப்பில் எடுக்கவும் முடியும். ஆனால் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 லான்ச் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நான் வீடியோ போடுறது ஜூலை 1. இப்போ வரைக்குமே இந்த ஆப் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது. இன்னுமே ஓப்பனிங்கில் தான் இருக்கும். ஓகேவா? இன்னும் கொஞ்ச நாள் போக மோஸ்ட்ல ஆப் வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாத மாதிரி ஆயிரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அதாவது ஆக்டிவிட்டி பேஸ்ட்னா இப்படி தான் இருக்கும். நம்ம தான் அதில் ஆக்டிவிட்டி பேஸ்ட்னா ப்ராஃபிட் எடுக்க முடியாதுன்னு கிடையாது. நம்ம கரெக்டாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எப்படி எடுக்கணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி ஏதாவது நீங்கள் சேனலில் வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஆக்டிவிட்டி பேஸ்டு போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மெத்தட், ப்ராஃபிட் எவ்வளோ வருங்கிற டீட்டெயில் தெளிவாக சொல்கிறாங்களா பாருங்கள். அப்படின்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய மெம்பர்ஸ் தெரியாமல் இந்த மாதிரி இதில், அதாவது ஆக்டிவிட்டி பேஸில் ஃபஸ்ட்டு இதிலே இன்வெஸ்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட் வருங்கிற தாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு யார் கீழே ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து திடீர்னு இப்போது நீங்கள் அதில் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ் வர மோஸ்ட்ல அதில் பார்த்து நீங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி கேட்குறது என்றைக்குமே நான் தப்புன்னு சொல்ல வரல. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது, இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் வருமா, உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதுக்காக என்னோட டவுன்லைனில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் யார் கீழே ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் வருமா, அது ப்ராஃபிட் வரும்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இது என்ன மெத்தடில் யூஸ் பண்ணணும், அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அவங்க வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, அதில் மெசேஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கா, எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணவங்களா இருந்தாலுமே இந்த ஆப்பில் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா இதில் ஸ்டார்டிங்லேயே ஒரு ₹180 லாஸ் தான் வரும். ஓகேவா? அதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணிட்டு தான் நான் வந்து டீமுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மேலே ஹெட்லைன் 4 இது இருக்குல்ல, அதில் 4 இதெல்லாம் இல்லை, 2 தான் இருந்துச்சு. ஓகேவா? 3 இது இருந்துச்சு. ஸோ 3 இதில் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சோலார், அதுக்கப்புறம் கமெரிக்கல் சோலார், டெய்லி இன்கம் அப்படின்னு இருக்கிறது வேறு இருந்துச்சு. ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் சோலாரில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க 340, அப்புறம் கமெரிக்கல் சோலாரில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் 200 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படிங்கும் போச்சுல உங்களுக்கு நீங்கள் இந்த 2 ப்ராடக்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலுமே 340 ப்ளஸ் ஒரு 200, ₹540 உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றது 350. இதிலே உங்களுக்கு ₹190 லாஸ் வந்துடுதா? ஸோ இதுதான் டெய்லி இன்கம் கொடுத்துருக்கலாம். இதுவுமே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, டெய்லி இன்கம் நமக்கு டெய்லி இன்கம் கரெக்டாக வரும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் கிடையாது. ஓகேவா? இப்போ தான் டெய்லி இன்கம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆக்டிவிட்டி லான்ச் ஆகலாம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வந்து ப்ராஃபிட் வர மாதிரியும் ஒரு சில ஆப்பில் நல்ல ஆக்டிவிட்டி வரும். பட் இதில் வந்து வேஸ்ட். ஓகேவா? இப்போ இதில் டெய்லி இன்கம் ஆப்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி வேறு ப்ராடக்ட்லாம் இருந்துச்சு. பட் இந்த ஆப் வந்து நான் கொடுக்காதனால இதோட வீடியோ வந்து நான் தெளிவாக போடலை. சரி, நம்ம டீமுக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நிறைய மெம்பர்ஸ் வந்து கேட்குறனால மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன்.
கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, மற்றவங்க லாஸ் ஆகாமல் இருப்பீங்க அந்த ஒரு தாட்டில் தான். ஓகேவா? இப்போ டெய்லி இன்கமில் இது வந்து கொடுத்துருக்காங்க ஒன் டேல, அதாவது ரூ. 560 மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். கரெக்டாக ஒன் டேல உங்களுக்கு ரூ. 1974 வந்துடும். சாரி, ரூ. 1004 வந்துடும் போட்டிருக்காங்க. பட் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வராது. ஓகேவா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு அவங்க எடுத்துப்பாங்க. ரூ. 560 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட்லாம் பை பண்ணிக்கலாம். பட் ஒன் டேல ரூ. 1904 உங்கள் வேலெட்டில் ஆடே ஆனாலும் அது வித்ட்ராவல் வராது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராது. ஓகேவா? ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் வித்ட்ராவல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் வித்ட்ரா எடுக்கணும், ஆல்ரெடி இந்த ஆப்பில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் இதில் லாஸ்ட் தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் வித்ட்ரா எடுக்கணும் அப்படின்னா இதில் ஒரு ஆப்ஷன் இப்போ ஆக்டிவிட்டி பேஸில் இது டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. லாங் டேர்மில் தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி வித்ட்ராவல் கார்டு வாங்குறதுக்கு கொடுப்பாங்க. பட் இந்த ஆப்பில் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இல்லை விஐபி வித்ட்ராவல் கார்டுன்னு இருக்குல்ல, ஸோ இதில் நீங்கள் ரூ. 940 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டேல 3008 வந்துடும். நீங்கள் வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரியா? எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் கூட உள்ளே கொடுத்துருப்பாங்க. பட் இந்த விஐபி கார்டு வித்ட்ராவல் கார்டு வாங்கினாலும் உங்களுக்கு வித்ட்ரா வருமான்னு கேட்டால் வராது. ஓகேவா? இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் லாஸ் தான். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆப்போட கேல்குலேஷன் பண்ணணும். டேஸ் கேல்குலேஷன் பண்ணி இதில் வித்ட்ராவல் இந்த பிளான் போட்டால் இவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும், இதில் ப்ராஃபிட் இருக்குமாங்கிறத நம்ம கேல்குலேஷன் பண்ணி தான் ஆக்டிவிட்டி பேஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி கேல்குலேஷன் பண்ண மோஸ்ட்லி இந்த ஆப் வந்து லாஸ் தான். ஓகேவா? லாஸில் தான் அமௌண்ட் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் டெய்லி இன்கம் டெய்லி வித்ட்ராவல் கான்செப்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அது டெய்லி இன்கம் டெய்லி வித்ட்ராவல் கிடையாது. அந்த டேஸ் முடிஞ்ச அப்புறம் தான் அமௌண்ட் வரும். இப்போ நீங்கள் அந்த அமௌண்ட் அந்த பிளான்லாம் போட்டு உங்கள் வேலட்டில் அமௌண்ட் இருந்துட்டு இருக்கும். ஸோ இதை வந்து வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லி நீங்கள் விஐபி கார்டு வாங்கலாமா பார்ப்பீங்க. விஐபி வித்ட்ராவல் கார்டு வாங்கினாலும் உங்களுக்கு வித்ட்ரா வந்து வராது. இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ண மெம்பர்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. வேறு எந்த ஒரு அமௌண்ட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க. ஆப் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் வந்து தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? என்ன மெத்தடு, இதில் ப்ராஃபிட் வருமா, லாஸ் வருமா, இல்லை ரெண்டுமே வரும், நம்ம ரிஸ்க் எடுத்தால் ஏர்ன் பண்ணுமா. ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுத்தால் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக ப்ரொசீஜர் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டான கைடன்ஸ் கொடுக்குறவங்கள்ட்ட ஜாயின் பண்ணுங்கள். அதுக்காக என்கிட்ட தான் ஜாயின் பண்ணணும்னு இப்போ நான் மென்ஷன் பண்ணலை. இதுவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஆக்டிவிட்டி பேஸ்டுனா ப்ராஃபிட் தாராளமாக எடுக்கலாம். பட் அந்த ஆப்பில் ப்ராஃபிட் வருமா, அது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சேனலில் ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் அப்படின்னாலே தெளிவாக வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டுருவோம். எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் லாங் டேர்ம் ஆப்ஸ், ஆக்டிவிட்டி பேஸ்டு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்டில் ப்ராஃபிட் வர ஆப்ஸ் இருக்கும். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டு, ஃபண்ட் ஆப், டாஸ்க் ஆப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு ஆப்ஸோட கான்செப்ட்டும் தெளிவாக வந்து நம்ம தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.